பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையிலும் கூட மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் தேவன் நமக்கு அருளி செய்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு 2 நன்மைகளை இந்த இடத்தில் பரிசுத்த தேவன் ஆமென் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, யார் தேவனுக்கு பயப்பட்டு வாழுகிறார்களோ அவனுக்கு திட நம்பிக்கை உண்டுமா. அவனுடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை மட்டுமல்ல, அதன் பலன் என்ன? நீ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது உனக்கு ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார். உன் வாழ்க்கையை குறித்த, உன் எதிர்காலத்தை குறித்த, உன் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆனால் அது நீ நடந்தது நிமித்தம் ஆமென் தலைமுறைகள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை நீ வைத்து செல்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சில வேளைகளில் ஆமென், நான் இல்லைன்னு அந்த பிள்ளைகள் எப்படி வளர்மார்கள், என்ன செய்வார்கள் என்று கலங்கலாம். நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஆமென் நீ வாழ்ந்தாலே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் என்கிற அந்த பதவியை நீ ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டு போகிறாய். இந்த கால வேளையில ஆமென் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையோடு இருக்கிறாயா? பிள்ளைகள் என்ன எப்படி பிழைக்க போகிறதோ, எப்படி வளர போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளில் அதற்காக ஒரு சம்பாத்தியம்தான். நீ தெய்வ பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும்போது உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? உன்னுடைய வாழ்வு ஜெயத்துடன் ஓடுவாய். உன்னுடைய நித்தியத்தை தேவனிடத்தில் ஆமீன் சேர்ந்து கொள்ள ஏதுவாயிருக்கும். மட்டுமல்ல, உன் தலைமுறைகளுக்கு தேவன் ஒரு அடைக்கலம் கொடுப்பார். இந்த ஒரு பெரிய ஒரு பிராமிஸை பரிசுத்த தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் தேவ பயத்தோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடந்து கொள்ளும் போது வருகிற ஆசீர்வாதங்கள் நம் பிள்ளைகளுக்கு ஆமீன் அடைக்கலத்தை ஆயத்தப்படுத்தி கடந்து போகிறோம். ஆகவே சத்துருக்கள், எதிரிகள் மேற்கொள்ளாதபடி, காரணம் ஆமீன் நீதியாய் நடக்கிறவர்களுக்கு எதிராக யுத்தங்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் அது நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாமல் இருக்க, தலைமுறையை மேற்கொள்ளாமல் இருக்க, தேவனுடைய அடைக்கலத்தை சம்பாதித்து வைத்து கடந்து செல். சொத்தோ பொருளோ பொன்னோ நீ ஆமீன் சம்பாதித்து வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நீ வாழ். ஆமீன். உனக்கு ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். அது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு திட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். என் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆமீன் உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமீன் ஜெயத்துடன் ஓட்டம் ஓடுவேன், ஆமீன் நித்தியத்தில் தேவனோடு இருப்பேன் என்று மட்டுமல்ல, தன்னுடைய விட்டு செல்கிற பிள்ளைகளும் தலைமுறைகளும் அண்டுமே தேவன் ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார் என்கிற அந்த உறுதியை ஆமீன் பெற்றுக்கொள்ளத்தக்கதா எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமீன் கர்த்தாவே ஆமீன் உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு வளர உதவி செய்வீராக. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமீன் தனக்கென்று, தன் பிள்ளைகளுக்கென்று சம்பாதித்து வைக்கிற அந்த கிருபையை வைத்து செல்ல எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமீன் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து தன் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை சம்பாதித்து கடந்து செல்ல உதவி செய். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நமக்கும் திட நம்பிக்கை உண்டு. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை சம்பாதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.